தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு அதிர்ச்சியளிக்கும் வகையில் அமெரிக்காவில் புதிய H-1B விசாக்கள் பெறுவது கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைந்து உள்ளது. முதல் முறையாக பெரிய இந்திய ஐடி நிறுவனங்கள் அமெரிக்க டெக் நிறுவனங்களுக்கு பின்னால் தள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் நேஷனல் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் அமெரிக்கன் பாலிசி வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி இந்தியாவின் முதல் 7 பெரிய ஐடி நிறுவனங்களுக்கு இந்த நிதியாண்டில் கிடைத்த புதிய H-1B வேலைவாய்ப்பு விசாக்களின் மொத்த எண்ணிக்கை 4573 மட்டுமே. இது 2015 ஒப்பிடும்போது 70% வீழ்ச்சி. மேலும் 2024 விட 37% குறைவு. H-1B வரலாற்றில் முதல் முறையாக புதிய விசா ஒப்புதல்களில் முதல் 4 இடங்களை அமேசான், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், கூகுள் ஆகிய அமெரிக்க டெக் நிறுவனங்கள் பிடித்துள்ளன. புதிய H-1B விசாக்களின் முதல் 25 பட்டியலில் 3 இந்திய நிறுவனங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. அதிலும் TCS மட்டுமே முதல் 5 இடங்களில் இடம்பெற்ற ஒரே இந்திய ஐடி நிறுவனம். தொடர்ச்சியாக பணிபுரியும் ஊழியர்களுக்கான விசா நீட்டிப்புகளில் TCS முன்னணியில் இருந்தாலும் அதன் நிராகரிப்பு விகிதம் அதிகரித்துள்ளது. 2024 4% இருந்தது. 2025 7% ஆகியுள்ளது. இது மற்ற முக்கிய நிறுவனங்களை விட அதிகம். புதிய வேலைவாய்ப்புக்கான விசாக்களில் TCS 2% நிராகரிப்பு விகிதம் மட்டுமே பெற்ற நிலையில் HCL அமெரிக்கா 6%, LTI மின்ட்ரே 5%, கேப் ஜெமினி 4% அதிகரித்துள்ளது. விசா நடைமுறைகள் கடுமையானதால் புதிய ஊழியர்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவதற்கு பதிலாக ஏற்கனவே உள்ள ஊழியர்களை சட்ட ரீதியாக தக்க வைத்துக் கொள்ள ஐடி நிறுவனங்கள் அதிக கவனம் செலுத்துகின்றன என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் H-1B திட்டம் தற்போது புதிய ஊழியர்களை வரவழைக்கும் முறையாக இல்லாமல் கிரீன் கார்டுக்காக காத்திருக்கும் ஊழியர்களை தக்க வைக்கும் அமைப்பாகவே மாறி வருகிறது என்றும் சட்ட வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர். சிலர் H-1B ஊழியர்களை குறைந்த கூலி உழைப்பாளர்கள் என்று விமர்சித்து வந்தாலும் தரவுகள் அதை மறுக்கின்றன. 2024 H-1B நிபுணர்களின் சராசரி ஆண்டு சம்பளம் 1,11,00,000 ரூபாய் ஆகும். மேலும் H-1B விசா பெற்றவர்களில் 63% பேர் முதுநிலை அல்லது அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி கொண்டவர்கள். இதனால் H-1B விசா திட்டம் இன்னும் அமெரிக்காவுக்கும் உலகளவிலும் அதிக திறமை வாய்ந்த நிபுணர்களை ஈர்க்கும் முக்கிய வாயிலாக திகழ்கிறது என்பதும் தெளிவாகிறது.